துவால உட்கார்ந்த உடனே ரெண்டு விஷயத்தை மறக்கக்கூடாது. அந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டாக செஞ்சுட்டு பின்னாடி தான் துவாவை கேட்கணும். என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா, முதல்ல அல்லாவை புகழணும், அல்லாவை துதிக்கணும். அதுக்கு பின்னாடி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லணும். இந்த ரெண்டுக்கு பின்னாடி தான் துவாவையே துவங்கணும். நேராக வந்து உட்கார்ந்த உடனே, யா அல்லாஹ் எனக்கு நான் வந்து இப்படி கஷ்டப்படுறேன், என்னுடைய கடையில் முதல்ல வாங்கி போட்டிருங்க, என் பிள்ளைக்கு வரம் பார்த்துட்ருக்கிறேன், நான் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி தேவைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ்வை புகழணும். அதற்கு பின்னாடி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லணும். இந்த ரெண்டை முடிச்சதுக்கு பின்னாடி தான் நம்முடைய கோரிக்கையவே ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இதான் முக்கியமான விஷயம். ஹதீஸில் வந்திருக்கு பாருங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய உட்கார்ந்துருக்க சமயத்தில் ஒருத்தர் வந்தார். வந்தவர் என்ன செஞ்சார், தொழுதெல்லாம் முடித்த பின்னாடி கையை தூக்குனார். கையை தூக்கி சொன்னார், யா அல்லாஹ், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக, என்னுடைய கஷ்டத்தை போக்குவாயாக, என்னுடைய